ஹாய் ஹலோடாண்ணா உங்கள் ஆஷிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்கடா. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேடா, பின்னாடி ஏதாவது நாய்ஸ் சாங் சவுண்ட் கேட்டால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னோடய வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேண்ணா. ஜங்குக், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், ஒன்று கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே படுத்துட்டான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப டயர்டா, கனெல்லாம் ஒரு மாதிரி தூக்கமா, படல கொஞ்சம் பெயினா அப்படி இருக்கு. நம்மளோட செஸ்ட்லாம் ஒரே ஈரமா, நீங்க கை வச்சிருக்கிறதெல்லாம் அப்படி தண்ணியா இருக்கு. அவனோட ஹார்ட் பீட் உங்க காதுல அப்படி கேக்குது. ஏன்னா அவன் செஸ்ட்ல தான் நீங்க ஹெட்டை வச்சு படுத்திருக்கீங்க. ஜங்குக் சொன்னதான் அவங்க மைண்டுக்குள்ள வருது. ஏன்னா இதுக்கு நீ தான் காரணம், ஒன்று கொடுத்ததான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் ஒன்று கொடுக்கவே இல்லை. அவங்கள ஏமாற்றி என்னன்னே தெரியாத வயசில் உங்களை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தும் உங்களை பிளாக்மெயில் பண்ணி எடுத்துக்கிட்டான். எதுக்குமே உங்களுக்கு ரீசனே தெரியாது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்றான். இதெல்லாம் உங்களால் யோசிக்க கூட முடியல. அவ்வளோக்கு டயர்டா, தூக்கமா, படி பெயினா அப்படி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு லைட்டாக ஓப்பன் ஆகி மூடு அப்படி ஆகுது. ஆனால் உங்களுக்கு இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவன் கூட அப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்குது ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஹெட்டை தூக்குறீங்க. அவன் நெக்கில் ஒரு செயின் போட்டிருக்கான். அவனோட கழுத்து, அவனோட ஜா, அவனோட ஃபேஸை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்கள் ஹேர் நோஸில் படுத்து கையெடுத்து அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்கள் பயத்தில் அவன் ஜஸ்ட்லேருந்து கொஞ்சம் உங்கள் ஹெட்டை தூக்கி கொஞ்சம் கீழே படுக்கலான்னு போகிறீங்க. உங்கள் ஹெட்டை கம்ஃபர்டபுளாக அவன் நெக்கோட வச்சு ஒரு மாதிரி படுத்துக்கிறான். பயத்தில் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் ஹார்ட் பீட்லாம் பயத்தில் இருக்கிறது. டைம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவனோட ப்ரீத் நல்லாவே கேட்குது. நல்லா தூங்கிட்டான். உங்கள் ஹெட்டை தூக்குறீங்க. உங்களால் முடியல. பாடி கொஞ்சம் பெயினாக அப்படி இருக்குது. எந்த சவுண்டும் இல்லாமல் உங்கள் லிப்பை ஒரு மாதிரி கடிச்சிட்டு பையா அவன்கிட்ட எந்திரிக்கிறீங்க. ஸ்டமக் லைட்டாக கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா அவன் அவங்க கூட இருந்தது ஒரு மாதிரி பாடி பெயினாக அப்படி இருக்கு. எந்திரிச்சு அந்த பெட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காடுறீங்க. உங்களால் உட்கார முடியலை. ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் அப்படியே நேக்கடாக படுத்திருக்கான். அவனை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவனோட பாடியெல்லாம் பிக்கா, கை ஃபுல்லாக டாட்டு பொறுக்கி மாதிரி அங்கங்கே தோடு குத்திட்டு அவன் ஸ்டொமக் கீழே நீங்கள் பார்க்கவே இல்லை. என்ன தெரியும் அவன் இவடா இருக்கான் அப்படின்ட்டு. அந்த விட்டு விட்டு எந்திரிக்கலான்னு போகிறீங்க. எந்திரிக்க முடியல. ரொம்ப டயர்டா. ஏன்னா இப்போ தான் உங்களுக்குள்ளே முடிச்சுட்டு படுத்திருக்கான். அவனும் டயர்ட். ஆஃபீஸ் ஒர்க்கு இப்போ உங்கள் கூட இருந்தது. உங்களுக்கு அப்படி தான் காலேஜ் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பார்த்துருப்பீங்க. இப்போ இவன் படுத்தி எடுத்து அழுது வயதில் டயர்டாக இருக்கு இன்னமும். ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் படுக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இப்படி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. மெதுவாக கீழே இறங்கலான்னு போனால் ஏதோ தலை சுற்றுற மாதிரி அப்படி வருது. இருந்தாலும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்டில் காலை எடுத்து வைக்கலான்னா ஏதோ சுற்றுது. வாமிட் வர மாதிரிலாம். அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் முடியல. தலையெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஹேர்லாம் கலைஞ்சு ஹேர் ஃபுல்லாக அந்த பூ தான். உங்கள் நெக்கிக்கிட்ட அங்கங்கே ஒரு மாதிரி அவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த பூவெல்லாம் உங்கள் பாடியில் டச் ஆகனால ஒரு மாதிரி ஜில்லுன்னு கூலிங்க அப்படி இருக்கு. அப்படி இருந்தும் எந்திரிச்சு மெதுவாக நிற்கிறீங்க. காலெல்லாம் இப்படிக்கிட்டுன்னு ஆடுது. ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னா பயத்தில் அப்படியே இந்த பெட்டில் அப்படியே மெதுவாக உட்காருங்க. ஹிப்பு வலிக்குது. முடியல. வலிக்குது. என்ன பண்ணுறோன்னே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா அப்படி வருது. ஒரு பயத்தோட ஜங்குக்கு பார்க்குறீங்க. நல்லா தூங்குறான். உங்கள் கண்ணு கீழே பார்த்தோன்னா அவ்வளோதான். பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்களால் முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. அகெயின் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவும் உங்களுக்கு காலெலாம் ஒரு மாதிரி ஆடுது. எங்கே விழுந்துருவீங்களோ அப்படி இருக்குது. அகெயின் மெதுவாக
அந்த பெட்டில் உட்காடுறீங்க. ஒரு மாதிரி குன்னி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா உங்கள் ட்ரெஸ்லாம் அங்கே தூக்கி போட்டிருக்கான். ஒரு 5 ஸ்டெப் போனால் உங்கள் ட்ரெஸ் எடுத்துடலாம். ஆனால் அது எடுக்கக்கூட உங்களால் முடியலை. பெட்ஷீட் காலுக்கிட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் எக்கி உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த பெட்ஷீட் எடுக்கிறீங்க. உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஓரமாக கார்னரில் அப்படி மெதுவாக உங்கள் காலை எடுத்து அந்த பெட்டில் வச்சு அப்படியே படுத்துக்கிறீங்க. பெயினாக இருக்கு. இப்படியே டைம் ஆகுது. ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்க. ஜங்கு தூங்குறாளடா, உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கையை வச்சு ஒரு மாதிரி டச் பண்ணுறான். பார்த்தா அங்கே நீங்கள் இல்லை. ஒரு மாதிரி தூக்கத்திலே ஐஸ் ஓப்பன் பண்ணா பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு பெட்ஷீட் கவர் ஆன மாதிரி இருக்கு. அங்கே போய் படுத்துருக்கியா ஆண்டி? கண்ணு கூசுது. லைட் ஆஃப் பண்ணல. ஆனால் தூக்கத்திலே எழுந்திரிச்சு ஒரு மாதிரி ஷோல்டர்லாம் வலிக்குதுலடா. ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி லைட்டை போய் ஆஃப் பண்ணிட்டு அந்த பெட்டில் வந்து படுக்கிறான். அவங்க கிட்ட வரான். அந்த பெட்ஷீட்டை தூக்கி அவங்கள வந்து கட்டி பிடிக்கிறான். நீங்கள் இப்போ தான் தூங்கியிருப்பீங்க. அவன் கை டச் ஆனோன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட ஹேண்டு உங்கள் ஹிப்புக்குள்ளே உங்கள் செஸ்ட்டுக்கும் உங்கள் ஸ்டொமக்குக்கும் நடுவில் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி உங்கள் நெக்கு இருக்குல்லடா, பாதி முடி பாதி பூ அப்படியே உங்கள் நெக்கோடு இருக்குது. உங்கள் நெக்கில் வந்து அந்த பூவோட ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். உங்களுக்கு பயம். ஏன்னா அவன் பாடி அவனோட எல்லாமே உங்கள் மேலே டச் ஆகுது. ஏன்னா சைடாக படுத்திருப்பீங்க. அவனோட பார்ட் முதற்கொண்டு உங்கள் பேக் சைடு ஒரு மாதிரி டச் ஆகுது. பயத்தில் அப்படியே படுத்திருக்கீங்க. ஆனால் கண்ணை முழிச்சு இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே அகெயின் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி நகண்டு படுக்கலான்னு பார்க்குறீங்க. ஏய் என்ன தூங்கலையா அண்ணா? ஏய் ஏய் நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே படுத்திருக்கீங்க. தூக்கத்தில் கூட இருந்து தள்ளி போன்னு நினைக்கிறா. எப்படி என்ன புரிஞ்சுக்க போகிறேன்? முடியல. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. அவனோட நெக்குக்குள்ளே உங்கள் ஹெட் இருக்கு. உங்கள் ஹெட்டு மேலே அவனோட ஹெட்டை வச்சு ஒரு மாதிரி ஹக் பண்ணி படுத்துருக்கான். நீங்கள் அசையவே இல்லை. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டீங்க. அன்றைக்கி நைட்டு அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் பாட்டிக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு உங்கள் அப்பா ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. உங்கள் பாட்டி வந்து வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி அவன் நேரத்தை இந்த காப்பிக்கு வாமிட் பண்ணாடி. இப்போ என்னம்மா அவளை கொண்டுட்டு போகிறது? ஏண்டி அது டீயும் ஏதாவது பால் போஸ்ட்டு அரிசிலேருந்து கொண்டுட்டு போ. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு சாப்பிடட்டும். அப்படி தான் உங்கள் அம்மாவும் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப்பில் தான் உங்கள் பாப்பி இருக்கலட தம்பி. அவன் டோர் லாக் பண்ணிடுறாங்க. அவனும் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனும் காஃபி கப் வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்புடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. அது நாக் பண்ணலே டோர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு அவன் காலால் தான் ஒரு மாதிரி அடிச்சிருப்பான். அது சும்மா லாக் பண்ணுற மாதிரி. உங்கள் அம்மாவுக்கு உள்ளே போக ஒரு மாதிரி இருக்குது. ஒயன் ஒயன் அப்படின்ட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. உள்ளே போகவும் ஒரு மாதிரி இருக்குது. எந்திரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலை. தட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு லைட்டாக கேட்டுருச்சு. அவன் ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறான். டோர் நாக் பண்ணுற சவுண்டு உங்கள் அம்மாவோட சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒரு மாதிரி திரும்புகிறான். அவன் உங்களை கட்டி பிடிச்சிருப்பாளடா. பெட்ஷீட்லாம் ஒரு மாதிரிக்கிட்டு உங்களை பார்க்குறான். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. லைட்டாக அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி கொன்னி அப்படி படுத்திருக்கீங்க. உங்கள் ஹேரு அந்த பூவெல்லாம் அப்படியே அழகாக அந்த மார்னிங்க்கு 2 பேரும் வித்தவுட்டில் அது பார்க்கவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட வந்து உங்கள் சீஸில் கிட்ஸ் பண்ணிவிட்டு உங்களை பெட்ஷீட் வச்சு லைட்டாக கவர் பண்ணிவிட்டு மெதுவாக அவன் உங்கள் மேலேருந்து கையெடுத்து அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அவன் நேக்டாக இருக்கான். அவன் பாக்ஸ் எல்லாம் போடல. பேபியம்மா அந்த பேண்ட் எடுத்து மாட்டுறான். நான் வரேன் ஆண்டி. உங்கள் அம்மா கேட்டுருச்சு ஜங்கு கூட வாய்ஸு. அவன் இதே வெளியில் நிற்கிறாங்க. அவனும் பேண்ட் மாட்டிட்டு ஜிப்லாம் போட்டு ஆல்ரெடி டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ளே வரத்துக்கு ஒரு மாதிரின்ட்டு. என்ன ஆண்டி இந்திரா உனக்கு காஃபி. அவளுக்கு நேற்றே வாமிட் வருதுன்ட்டு பாட்டி சொன்னாங்க. அதான் போன்ஃபிட்டாக இருக்குது. இதில் பால் இருக்குது. ஒயன் எந்திரிச்சிட்டாளா? இல்லை தூங்கிட்டுருக்கா. அவனை பார்க்குறங்க. ஷர்ட் இல்லை. ஆனால் அவன் ஷோட்டில் மட்டும் இது ரெட்டாக அப்படி இருக்குது. கேட்கலாம் இல்லை. சரிடா
அவனும் டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே தான் அதை எடுத்துகிட்டு வரான். உங்கள் பக்கத்தில் அந்த டேபிள் இருக்குடா, அதில் வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து, அதாவது பெட்டுக்கு கீழே அந்த ஃப்ளோரில் ஒரு மாதிரி உட்காரலாம் இல்லை, அப்படியே குனிஞ்சு உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ்லாம் பஃபியாக அழகாக இருக்குது, குட்டி பொண்ணு மாதிரி. அவனை பார்க்கையில பிக்கா திடுறான். உங்கள் கிட்ட வந்து உங்கள் நோஸோட அவன் நோஸ் ஒரு மாதிரி திங்க் பண்ணி ஆடிட்டே இருக்கான். அழகா இருக்கடி இன்னசென்ட் பொண்டாட்டி. எனக்காவது ஒரு நாள் உன் புருஷனை அடிப்பியா? நான் எந்த தப்பு பண்ணல, நீ தான்டா பண்ண அப்படிலாம் கேட்பியாடி? இல்லை மற்ற கேர்ள்ஸ் மாதிரி ஒரு லவஸ்ட்டை, ஒரு லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட்டை சண்டை போடுற மாதிரி எனக்கும் ஆசையாக இருக்கும் இப்படிலாம் நீ என்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீ அப்படி இல்லை, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க. அதான் நான் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு தெரில. அவனை நான் யூஸ்லாம் பண்ணலடி, தெரில. அப்போ நான் அந்த மைண்ட் செட்டில் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில. அந்த வினோத் கூட இருந்தா எனக்கு ஜெலஸாக லவ் பண்ணியிருப்பேன் போலடி, தெரியல. இப்போ கூட எனக்கு ஒரு பயம்தான் என்னை விட்டு போயிடுவியோன்னு. அதான் கோப்பட்டு உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கிறேன். எனக்கு புரியல, சின்ன வயசில் அப்படி இருக்கணும்ட்டு இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு அது கில்ட்டியாக தெரிஞ்சிச்சு, ஒன்றும் தெரியாத பிள்ளைட்டு இருந்துட்டோமேன்னு. அப்புறம் உன்னை பார்க்கல சாரி கேட்கணும்ட்டு உன்னை வருவேன், பயந்து ஓடுவேன். ஏன்டா அப்படி பயப்படுறா, சாரி தானே கேட்குறோம் அப்படிலாம் எனக்கு தோணும். என்னை பார்க்கலாம் உன் கண்ணில் ஒரு பயம், ஏதோ கொலை பண்ணுற பயம், அந்த மாதிரி பார்ப்பேன். ஆனால் அந்த வினோத் அப்போ தான் எனக்கு இது கோபமாக மாறிச்சுடி. உங்கள் அக்கா கூட சும்மா ஒரு லவ்லாம் பண்ணலடி. எனக்கு தெரில, அவள் லவ் யூ சொல்லலாம், லவ் யூ டோண்டுவேன். ஏன்னா அவள் லவ் யூன்னு சொல்லுவா. எனக்கு அப்போலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ லவ் பண்ணுறாள் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வரலடி. அடிக்கடி உங்கள் அக்கா கிஸ் பண்ணுவா, கிஸ் கேட்பா. நான் உனக்கு கொடுத்த கிஸ், உனக்கு கொடுத்த அந்த ஃபீல் அவகிட்ட வரலடி. இப்போ கொடுக்குறல்ல, உங்ககிட்ட அப்படி வரல. இப்போ என் உடம்புல எண்ணமும் மாறி இருக்கும். அந்த ஃபீல்லாம் உங்கள் அக்கா கிட்ட வந்ததே இல்லை. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன்டி, நீ தாயா எல்லாமேன்னு. ஆனால் எப்போ தெரியுமா எனக்குள்ள இருந்த வெளியில் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த அர்ஜுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அன்னைக்கு தாண்டி எனக்கே தெரியாமல் எனக்குள்ள லப்பு வெளியில் ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தில் தான் எடுத்துக்கிட்டேன், பிளாக்மெயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு தப்பாகவே தோணலை. எனக்கு தெரில, எனக்கு உனக்கு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு, எடுத்துக்கிட்டேன். ஆனால் லவ்வோடு நான் எடுத்துருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனால் எங்கடி என்னை பார்த்தாவே மிரள்வேன். நீ பேசுகிற வேர்ட்ஸே எனக்கு கோவம் தான் வரும். அதனால தான் உன்ட்ட இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குடி. என் பொண்டாட்டியா என் கூட என் குழந்த ஹாப்பியாக இருக்கு. நான் நீ தான் நான் மாறாம ஒரு பயத்துலேயே இருக்க. சீக்கிரம் மாறுடி, எனக்காண்டி இல்லடி நம்ம பேபி. எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் நீ மாறணும்டி. மாறி என் கூட சண்டை, நான் கூட லவ் பண்ணாத வாழ்வேலாம் இப்போ வாழணும். குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி சண்டை. நீ கோச்சிட்டு போகல, நான் உன்னை கெஞ்சிட்டு வரணும். என்கிட்ட கெஞ்சிடா அப்படின்ட்டு நீ ஒரு மாதிரி பார்க்கணும். குட்டி போட்டு போன மாதிரி உன்கிட்ட வரணும். இதெல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட சண்டை போடணும். அப்புறம் நீ என்கிட்ட வரணும், என்னை கட்டி பிடிக்கணும், என்னை கிஸ் பண்ணணும், என்னை கொஞ்சணும். லவ்வை நான் பார்க்கணும், லவ் என்கிட்ட கிடைக்கணும். என்கிட்ட நீ வெட்கப்படணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். உன் கடலில் என் காதலை பார்க்கணும். என் கடலில் உன கடலில் எவ்வளோ இருக்குன்ட்டு நீ அதை தேடணும். ரொம்ப ஆசையாக இருக்குடி உங்ககிட்ட பிள்ளாக இருக்கணும்னு. உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு உங்ககிட்ட வந்து சாஃப்டாக அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பயத்தில் அவன் ஹெட்டை பிடிச்சி தள்ளுறீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோட உங்கள் புருவத்தெலாம் சுருக்கிக்கிட்டு அவன் ஹெட்டை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுறீங்க. உங்கள் லிப்ஸில் அகெயின் கிஸ் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸ் எடுக்கிறான். குட் மார்னிங். ஏய்
நீங்கள் அழுகாத. ஏன் அழுகுறா? உங்கள் நெக்கில் இருக்க அந்த ஹேர் பூவெல்லாம் ஒதுக்கி விட்டு அங்கே ஒரு கிஸ் பண்ணுறான். வெற்றிடத்து வேமா உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. என்னடி இவ்வளோ கவர் பண்ணா ஃபுல்லாக வரமாட்டேனா? ஏய் நீங்கள் கண்ணு கலங்காத. எந்திரி. ஏய் ஃபுல்லாக பார்த்துட்டேன். எல்லாம் லைட் போட்டு தான் இருந்துச்சு. அழகா இருக்க. எவ்வளோதான் கூட பண்ணாலும் திகட்டாத சலிக்காத பொண்டாட்டி நீ தாண்டி. ஏய் எப்படி பின்னாடி ஏன் போகிறேன்? ஆனால் ஒன்றும் பண்ணல. எனக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. எந்திரி. உனக்கு பசிக்கல? என் பையனுக்கு ஏய் எனக்காண்டி பொண்ணு பெற்று கொடுக்குறியாடி? உன்ன மாதிரி க்யூட்டா அழகா. ஆனால் பொண்டாட்டி உன்ன மாதிரி இருக்கணும். ஆனால் உன்ன மாதிரி இன்னசென்ட் வேணாண்டி. உன் புருஷன் மாதிரி என்ன மாதிரி ஒரு திமிரான பொண்ணு பெற்று கொடு. அப்போ தான் நானே பொண்ணும் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு உன்னை வம்பலுக்கலாம். நீங்கள் அவனே பார்க்குறீங்க, அவன் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். இப்படியே பயந்துகிட்டே இருக்காத. பசிக்கலாம். எந்திரி. அதான் உனக்கு வாமிட் வரும் காஃபி அப்படின்ட்டு பூஸ்ட்லாம் கொண்டாந்துருக்காங்க. இது அப்படின்ட்டு உங்களை தூக்க வர. இல்லை இல்லை எங்கிட்டு போங்க. எதுக்கு? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் அதானே. நான் தான் கழட்டேன். நான் தான் பார்த்தேன். எல்லாம் அழகாக இருக்கு. பார்த்துட்டேன். உனக்கு ஒரு வாரத்தை சொல்லு, நானும் கழட்டி போட்டுறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இல்லை எனக்கு புரியல. நான் எதுக்கிட்டே வெக்கப்படணும்? நான் ஏன் வெக்கப்படணும்? என் முன்னாடி தானே. ஐயோ அடிக்கடி மாறண்டி. பாட்டி அவகிட்ட ஒன்றும் மாறிக்கலாம் இல்லை. ஏன்னா அவன் என்கிட்ட தாரா பார்க்கலாம். அவட்டும் நான் தாராளமாக பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. உனக்கு முதல் மாதிரி தான் சொல்லு, நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு. எந்திரி. இங்கிட்டு போங்க. ஏய் ஆறி போயிடும்டி. இப்படிலாம் நீ சொன்னால் கேட்க மாட்டேன். வா அப்படின்ட்டு உங்களை பெட்ஷீட்டோட அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். இந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இங்கிட்டு வேலை விழுகாதடி போகிறேன் நிற்க வைக்கிறான். தடமாறி. ஏய் விழுக. ஏய் ஒன்றும் பண்ணலடி. குப்பி. இல்லை சரி அப்படின்ட்டு அவன் நான் வெளிலே இருக்கேன், ஏதாவது நான் கூப்பிடு. இல்லை ஏய் இது மாதிரி ஏதாவது ஆயிராமடி அப்படின்ட்டு உங்களை உள்ளே வச்சுட்டு அவன் பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். பாபி அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்லடா, அதில் அவன் கேம் வச்சுருப்பான். அதை எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இருக்குல்லடா அவன் டோர்கிட்ட வைக்கிறான். மச்சான் பண்ணது தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, முன்னாடி எதுவும் பண்ணிட்டேன்டா. இப்போ அக்கா புருஷனாக இருக்கணும், அக்கா பிடிச்சிடுடா, எதுவும் பண்ணிட்டேன். தெரியுது யாருக்கா இருந்தாலும் அப்படி கோவம் வரும், அது உனக்கும் வந்துருக்கு அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு அவனும் ஒரு ரூம்ல போய் உட்காந்துருக்கான். இன்னும் நீங்க வரல. ஏய் எவ்வளோ நேரம்டி? ஏன் பயத்துல ஏன்னா அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ட்ரெஸ் இல்லை, என்ன பண்றது தெரியாம நின்றுட்டே இருக்கீங்க உள்ளுக்கையே. இப்ப நீ வர்றியா இல்லை நான் வரட்டா? சொல்லுடி. இல்லை ட்ரெஸ். ஏய் ட்ரெஸ் இல்லைண்ணா. இல்லை என் பாரு வாடி. இப்படி பண்ணதாண்டி எனக்கு என்னாலமா ஆகுது. ஆஃபீஸ் டைம் ஆச்சு. வா நானும் ஃப்ரெஷ்அப் ஆகணும். உன இன்னும் பண்ணல. வா வெளில வா. இல்லை ப்ராமிஷா எதுவும் பண்ணலடி. வா டைம் ஆச்சு. நீ வெளில வந்தோட நான் உள்ளே போயிடுவேன். இல்லை என் பொண்டாட்டி ப்ராமிஸ் டி. வா. இல்லை என் அப்பாட்டி ப்ராமிஸ், அதானே உனக்கு தெரியும். வா. இல்லை லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. தெரியும்டி. அவளும் டவல் எடுத்துட்டு வா ஓப்பன் பண்ணுறீ உள்ளே போகணும். நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, மற்றதெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே தூக்குறான். இல்லை இல்லை ஏய் ஒன்றும் இல்லை அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு பெட்டில் உட்காரச்சிட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்லடா அதில் ஸ்நாக்ஸ் சிப்ஸ்லாம் இருக்குது. இது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ சாப்பிடு. என் பிள்ளைக்கு பசிக்கூடாது. உனக்கு கொஞ்சம் மாறினுச்சுன்னா ஒரே ஒரு ஷான் கூப்பிடு. இல்லை ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடு. என்ன கூப்பிட்டாலும் என்ன தான் கூப்பிடுவேன், என்னை மட்டும் கூப்பிடு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான்.
நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த பெட்ஷீட் அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ஒரு மாரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல இல்லடா, அதனால் இதுவே பொத்திட்டுருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் அப்படியே தான் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ ஒரு மாரி அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு அவன் உள்ளே போயிட்டான். ஷவர் சவுண்டு கேட்குது. உங்களுக்கு நல்லாவே கேட்குது. பார்க்குறீங்க உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் விட்டா எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா பால் கிளாஸில் இருக்குது. ஃப்ளாஸ்க் ஒழுங்கா சொல்லு. சாரிடா அப்படி தான் உளருவேன் கண்டுக்காதீங்க. நீங்களும் அந்த ஸ்மெல் பார்க்குறீங்க. ஓகேவா இருக்கு. பால் ஸ்மெல்லு ஒரு மாரி ஆயிடுச்சு. அதனால மூக்க ஒரு மாரி க்ளோஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் எல்லாமே கலக்கிட்டு, சுகர் போட்டு ஆட் பண்ணிட்டீங்க. குடிச்சு பார்க்குறீங்க. ஓகே புடிச்சிருக்கு. பக்கத்துல பாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதில பார்க்குறீங்க உங்களுக்கு புடிச்ச ஐட்டமா இருக்கு. பக்கத்துல அம்மா, அப்பா விளையாட்டு கேம்னா, அது என்னன்னே தெரியல ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. பக்கத்துல இன்னொன்னு பெருசா இருந்திருக்கும். அது உங்க தம்பிக்கு. அது இல்ல. பார்க்குறீங்க. இல்ல. இங்க தான் இருந்துச்சு. நைட்டு பார்த்தேன். காணோம். பக்கத்துல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சிப்ஸ் இருக்குல்லடா, அத எடுக்குறீங்க. சாப்பிடலாமா? வேணாமா? அப்படி தோணுது. நீங்க உங்களுக்கு பசிக்கும்லடா, அதனால நீங்களே எடுத்து அந்த டீ இருக்குல்லடா, அ அதில லிக் பண்ணி அத சாப்பிட்றீங்க. உங்களுக்கு இது பிடிக்கும். அ சொல்லப்போனா எனக்கு பிடிக்கும். யாரெல்லாம் காஃபில, டீலலாம் இந்த சிப்ஸு அதாவது அ பொட்டேட்டோ சிப்ஸ் ஏய் ஒளராதடி! பொட்டேட்டோ சிப்ஸு டிப் பண்ணி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? நான்லாம் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கன்டின்யூ பண்ணு. அப்படி சாப்பிட்றீங்க. 2வது பாக்கெட் ஓப்பன் பண்ணையில ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. பயத்துல அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோர் பக்கத்துல தான் பார்த்துட்ருக்கீங்க. சங்கு டவல் கட்டிட்டு அவன் ஹேண்ட் இருக்குல்லடா, அத ஹேர ஒரு மாரி ஃப்ளிக் பண்ணிட்டு ஏய் என்னடி ஒளறிட்டே இருக்க? ஃப்ளிக் பண்ணிட்டு வெளில வாரான். உங்கள பார்க்குறான். பெட்ல நீங்க இருக்கீங்களா என்னான்ட்டு. நீங்க சிப்ஸ ஒரு மாரி வச்சுக்கிட்டு, கையில காஃபி கப் வச்சுட்டு அப்படி இருக்கீங்க. அ நல்லா இருக்கா? சாப்பிட்றி. என்ன பார்த்துட்ருக்க? புருஷன் அழகா இருக்கடான்னா, டக்குன்னு ஹெட்ட டவுன் பண்ணிக்கிட்டீங்க. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவன பார்த்து நீங்க பயப்படுவீங்க அப்படின்ட்டு. எதுவும் கண்டுக்காத மாரி அவன் மிரர்கிட்ட வந்து ஹேர்லாம் ஒரு மாரி தட்டிட்டுருக்கான். உங்களுக்கு ஜிங்க கூட ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்க நோஸ்க்கு வருது. இப்பதான் ஃப்ரெஷ்அப் ஆயிருப்பான். அதாவது முன்னாடி இல்ல. இப்ப நீங்க பிரெக்னன்ட் ஆனோன தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாமிட் வராது. மிரர்ல உங்கள அப்படியே தெரியாத மாரி பார்க்குறான். நீங்க பயத்துல அப்படியே தான் அடுத்து சாப்பிடல. அப்படியே ஒரு மாரி பயத்துல இருக்கீங்க. கண்டுக்காத மாரி அவன் ஃபோன் எடுத்து அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீங்க பயத்துல அவன பார்க்குறீங்க. அவன் கால் பேசிட்டு இருக்கான். நீங்க ஓகே அப்படின்ட்டு அத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்டு தெரியாத மாரி அந்த மிரர்ல பார்க்குறான். ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "அ ஓகே. சீக்கிரம் வந்துடுறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க" அப்படின்ட்டு கால கட் பண்ணிட்டு கப்போர்ட ஓப்பன் பண்றான். அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். உங்களுக்கும் காலேஜுக்கு போணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அவன் எடுத்துட்டு இருக்கான். மெதுவா எந்திரிச்சு உங்க கீழ இருக்குல்ல ட்ரெஸ்ஸு அந்த நைட் போட்டிருப்பீங்கல்ல, அத எடுத்துட்டு அப்படியே மெதுவா அவனுக்கு தெரியாம போயிடலான்னு பார்த்தா, நீங்க தான் கொலுசு போட்டிருக்கீங்களே! திரும்புறான். அவனுக்கு பின்னாடி அந்த பெட்ஷீட்ட ஒரு மாரி புடிச்சு தள்ள போறீங்க. உங்கள பேக் ஹக் பண்ணிட்டான். அவ்வளோதான் பயமாயிருச்சு. அவன் ஷர்ட் போடல. டவல் மட்டும் கட்டியிருக்கான். நான் ஒழுங்கா குளிக்கலடி. அ நானும் வரட்டா? நீங்க தலைய ஆட்டுறீங்க வேணான்ட்டு. உங்களோட ஸ்மெல் அதிகமா உங்ககிட்ட தான் வருது. ஏன்னா உங்கள கட்டி பிடிச்சிருக்கான். அவன் ஹேர்ல இருக்க அந்த ட்ராப்ஸ் உங்களோட ஹைட் இல்லடா. உங்க காதுல படுது. குட்டியா இருக்குடி. அ குட்டி பொண்டாட்டி. என்ன விடுங்க. போணும். விடுங்க போணும்னு சொன்னா நான் விட்டுற போறேன். அது ஏன்டி அழுகுற? ஏன் என்ன பார்த்தாவே பயப்படுற? ஏதாவது ஒரு ரீசன் சொல்றியா? என்ன பார்த்தாலும் உனக்கு எப்படி தோணுது? உங்கள திரும்ப நினைக்கிறான். ஆனா நீங்க திரும்ப மாட்டோம்ட்டு எப்படி எப்படி ஸ்ட்ரகிள் பண்றீங்க? ஏய் என்னடி? நான் போணும். சரி போ அப்படின்ட்டு உங்க மேல இருந்து கையை எடுத்துட்டான். நீங்க ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க. என்ன பண்றது? கஷ்டம் அப்படின்ட்டு பார்க்குறான். ஃப்ளாஸ்கில் பால் இருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் கப் இருக்குல்ல அவனுக்கு இருக்குது. பட் அதில் இல்லை. உங்கள் கப்பில் கொஞ்சோண்டு வச்சுருக்கீங்க. அதுலேயே அகெயின் போட்டு சால்ட்டை போட்டு "ஆ, என்ன பொண்டாட்டி சிப்ஸ் இதில் சாப்பிட்டா அப்படி நல்லாவா இருக்கும்?" அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டு பார்க்குறான். பொண்டாட்டி செம்மையா இருக்குடி. இது சாப்பிட்டு தான் நல்லா புஷன் இருக்கியோ அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கால் வருது. அந்த காஃபி கப் வச்சுட்டே அவனும் அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஓகே ஓகே. சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். காலை கட் பண்ணிட்டு வேகமாக
ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். ரெஸ்ட் ரூமில் நீங்கள் இருக்கீங்க. ஓகே. உங்கள பார்த்தா அகெயின் அவன் வம்பிழுத்துட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பான் லேட் ஆகும் அப்படின்ட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். பார்த்தா பாபியோட ரூம்கிட்ட அவன் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான். என்ன காணோம். டோரை பார்க்குறான். அது லாக்கில் இருக்கு. எடுத்தானா இல்லை தூக்கி போட்டானா இல்லை கீழே இருக்கு அப்படின்ட்டு கீழே போகிறான். இங்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஜங்குக் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிருப்பான். அந்த ஸ்மெல் அந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக இருக்கு. ஸ்மெல் பண்ணுறீங்க. எங்கிட்ட கீழே ஜங்குக் போயிருப்பான். கீழே தான் டைனிங் டேபிளில் உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இங்கே பாரு பாட்டி, இதுக்கப்புறம் என் டோர்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அவ்வளோதான். ஏன்டா உன் மாமன் தானே ஆசை ஆசையாக உனக்கு வாங்கி கொடுக்குறேன் கேம்னு. எனக்கு ஒன்று யாரும் வாங்கி கொடுக்க வேணாம். எனக்கு எங்கள் அப்பா அம்மா. என்னடா வாய் ஓர பேசிகிட்டு இருக்க? அது மாமா. அம்மா இங்கே பாருமா, அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஏய் சும்மா அடி, அவனுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. அது என்னங்க நீங்களும் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? ஜங்குக்கு பாரான். இப்போ எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு. அவன் வாங்கிட்டு இந்த கிஃப்ட் அவனுக்கு கிடக்கு. சோபா மேலே கிடக்கு. வாடா பேரண்டி வா சாப்பிடு. இல்லை பாட்டி எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலை சாப்பிட்டுக்கிறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போ. இல்லைதா எனக்கு டைம் ஆச்சு, நான் போய்ட்டுறேன். பாப்பியை பார்த்துட்டு அவன் போயிட்டான். மருமையை காதில் கேட்டுருச்சு போலடி, அதான் ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிட்டுருக்கான். ஏன்டா பாப்பி இப்படி பண்ணுற? இங்கே பாரு பாட்டி, உன் பேரை என்ன தப்பு பண்ணாலும் நீ சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் தான் சப்போர்ட் பண்ண முடியாது. என்னடா அப்படி சொல்லிவிட்ட? அவன் வேறையா நீ வேறையா? நீ என் பேராண்டித எங்க ஏதோ ஒரு சின்ன வயசில் தப்பு பண்ணிவிட்டான். அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. சரி ரெடி, என் பேத்தியை போய் பார்த்துட்டு வரேன். உங்கள் அப்பா தான். அம்மா இவன் போயிட்டுருக்கான், ஓய் நீ இதில் போகிறான். பாட்டி பின்னாடி திரும்பி தான். அது ஒன்றும் இல்லை மருமனே, நான் தான் என் மகன்கிட்ட சொல்லி என் பேரனுக்கு வரத்துக்கு லேட் ஆகும்ல, அதனால தான் கேப் புக் பண்ணிவிட்டு அதிலேயே கூட்டியாந்து அதிலேயே விடுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்லணும். உங்கள் அப்பாவும் அமைதியாக அவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. உங்கள் தம்பியும் அம்மா எனக்கு லஞ்செல்லாம் எடுத்து எப்படின்றான். உங்கள் பாட்டி உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. டோர் ஓப்பனில் இருக்கும். உள்ளே போகிறாங்க. அடியே எவ்வளோ நிரண்டி குளிச்சிட்ருப்ப? மணி வேற என்ன ஆகுது? பாட்டி உங்கள் பாட்டி சவுண்டு கேட்டு தான் உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி. சரி பாட்டி. பாட்டி என்ன இங்கே இருங்க பாட்டி. ஏண்டி? அது இங்கே பாடி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உன் புருஷன் வேலைக்கு போயிட்டான், நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரி. உங்கள் பெட்ஷீட் இருக்குல்லடா, அதை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு முன்னாடி மிரர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக உங்களை பைட் பண்ணியிருப்பாடா நினைக்கிட்ட, அங்கங்கே உங்களை டச் பண்ணியிருப்பான். அந்த இடம்லாம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக அப்போ அப்படி இருக்குது. ரொம்பலாம் உங்களை கடிச்சு வைக்கல. அந்த பெட்ஷீட் எடுத்து ஒரு மாதிரி இங்கிட்டு போட்டுட்டு, அது ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களை பார்க்குறீங்க, அவ்வளோ பூ ஒரு மாதிரி நெட்டாக தூங்கினல ரொம்ப லாங்காக அப்படி இருக்குது. அதெல்லாம் எடுத்து அந்த பூ இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக லைட்டாக இருக்குது. அதை போட்டு ஹேர்லாம் எடுத்து ஒரு மாதிரி கிளிப்பு வச்சு அங்கே தான் இருக்குது, பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. சோப்பெலாம் போடலை. உங்கள் பேபி அந்த தண்ணிக்கு அது ஒரு மாதிரி முன்ற மாதிரி அப்போல்லாம் இருக்குது. உங்கள் பாட்டி தான் அகெயின் வந்து அடி டைம் ஆச்சுடி சீக்கிரம் கிளம்புன்றாங்க. நீங்களும் சரி பாட்டின்ட்டு வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. வந்து டோரை லாக் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டி இல்லை, வேகமாக ட்ரெஸ் போட்டுட்டு உங்கள் பேக் இருக்குல்லடா அதை எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனு எங்கே இருக்குன்னே தெரில. ஒருவேளை உங்கள் பேக்கில் தான் உங்கள் பாட்டி இது வச்சுட்டாங்களோ, நீங்கள் பெட்டில் தான் வச்சுருப்பீங்க. தேடி பார்க்குறீங்க. கரெக்டாக உங்கள் பேக் வந்து சைடு ஜிப்பில் தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு பேக்கை கொஞ்சம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா உங்கள் பாட்டியும் தான் இருக்காங்க. சீக்கிரம் வாமா அம்மா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் மேலே அப்படியே இருக்குது காஃபி குடிச்சதுலாம். அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், சீக்கிரம் சாப்பிடு. இங்கே பாருடி, காலேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. அங்கங்கே பார்த்துக்கிட்டு தெரியாதடி ஃப்ரெண்டுகளோட. உன் புருஷனை தெரிஞ்சால் கொண்டே விடுவான். என்னைக்கா இருந்தாலும் தெரியத்தான் போகுது. அது வரைக்கும் ஏதோ பார்த்து சமாளிப்போம். கேப் வந்துடுச்சு. உங்களை அந்த கேப்லேயும் ஏற்றி விட்றாங்க. உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. நீங்கள் சைனில் தான் போட்டிருக்கீங்க. நேற்று அர்ஜுன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாளடா, ஒரு மாதிரி பயத்தில் நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கா, நீங்களும் அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிங்க. அப்புறம் அர்ஜுன் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்கான். அதை நீங்கள் பார்த்துட்டு அகைன் எந்த இதுவும் டெக்ஸ்ட் பண்ணல. காலேஜில் ஸ்டாப் ஆகுது. நீங்களும் கீழே தான் இறங்குறீங்க. வேமா அந்த காலேஜ் கேட் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போயிடுறீங்க. வெளியில் யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம். ஹெட்டை டவுன் பண்ணியே போகிறீங்க. அர்ஜுன் வெளில தான் இருக்கான். உங்களை பார்த்தோன்னே உங்ககிட்ட தான் வரான். ஹாய் ஒயின். ஏன் ஒயின் பயப்படுற? இல்லை
இது பேசிட்டே இருக்கையில் அப்படியே சேட்டிங்லேருந்து வெளியில் போயிட்டா. அது படிச்சுட்டு. ஓகே, சாப்பிட்டியா? ம். டேப்லெட்? ம். பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் கூட நான் கொண்டு வரேன். இல்லை கொடுவேன். உங்கள் பேக்கை வாங்குறா நீங்கள் இல்லைன்றீங்க. அங்கே மாஹி ஆயிஷாவும் கூப்பிட்றாளுங்க. பார்த்துட்டீங்க உங்கள் கிட்ட வந்துட்டாளுங்க. ஹே அர்ஜுன், மாஹி குட்டி பேக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருந்து பேக் வாங்கிட்டா நீங்களும் கொடுத்துட்டீங்க. வினோத் பார்க்குறான் நம்ம கிட்டது கொடுக்கல, ஃப்ரெண்டு கேட்டோன்னு கொடுக்குறா அப்படின்ட்டு. ஓகே, அவனும் நார்மலாக விட்டுறான். கிளாஸ் ரூம்குள்ளே தான் மாயும் ஆயிஷாவும் பேசுகிறாளுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அமைதியாக ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேயும் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. மஹிதா உங்கள் ஜாலை என்ன தூக்குறா. என்னடி? ஒன்றும் இல்லை, இங்கே பாருடி நாங்கள் இருக்கோம். உனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் எங்கிட்ட சொல்லணும் தோணுதோ அப்போ நீ சொன்னால் போதும். அது வரைக்கும் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நீ எப்பயும் போல நார்மல் ஆயிரு. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உன்னை பார்க்குறாங்கன்ட்டு நீ பயப்படலாம் ஒன்றும் தேவையில்ல. புரியுதா ஓயன்? என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. உனக்கு எப்போ எங்கிட்டலாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொன்னால் போதும். அல்லாத நாங்களாம் இருக்கோம்ல. அர்ஜுன், நீங்கள் மாஹியை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்களடா, அதனால உங்ககிட்ட. ஓயன் என்னாச்சு? ஓயன் ஒன்று தான். ஓயன் எதுவும் ப்ராப்ளமா? மஹி ஒன்றும் இல்லை, அவள் சும்மா அப்படி இருக்கா. நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு அமைதியாக உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. அர்ஜுனுக்கு உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அர்ஜுன் ப்ளீஸ் போ, சார் வந்துட்டாரு. அர்ஜுனும் போய் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு கிளாஸ் போகுது. அப்பப்போ அர்ஜுன் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அர்ஜுன் பார்க்குறான் அப்படின்ட்டு. இருந்தாலும் கிளாஸ் கவனிக்கிறீங்க. இருந்தாலும் உங்களால் கிளாஸ் கவனிக்க முடியலை. நைட்டு உங்களுக்குள்ள நடந்தது ஜங்குக் சொன்னது எனக்குள்ளே வந்துட்டு போகுது. தலையெல்லாம் அப்படியே வலிக்குது, வெட்டிக்கிற மாதிரி. கிளாஸ் அப்படியே போகுது. கிளாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு கேன்டீன் கூப்பிட்றா. நீங்கள் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, தூக்கம் வருதுட்டு அந்த பெஞ்சிலே தூங்குறீங்க. அர்ஜுன் தான் என்னாச்சோ எனக்கு ஏன் தூங்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதான் தூக்கம் வருது அப்படின்ட்டு மாஹி சொல்கிறா. அர்ஜுனுக்கு கோவம் வந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி டைம் ஆகுது. ஆயிஷாவும் மாஹி உங்கள்கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாளுங்க. ஏன்னா நீங்கள் தூங்குறீங்களடா அதனால போயிட்டு வரமுட்டு போயிட்டாளுங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் க்ரௌண்டில் அப்படி இப்படி இருக்காங்க. வினோத் உங்களை பார்த்துருப்பாளடா டயர்டாக இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு கேன்டீனில் பர்பிள் டீ வாங்கிட்டு வரான். பார்த்தா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட உட்காரான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க டயர்டில். ஒயன் ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் பிடிச்சி தட்டுறான். மாஹி எனக்கு தூக்கம் வருது. ஒயன் நான் அர்ஜுன் அப்படின்ட்டு தூக்கமாக ஒரு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் டீ ஒன்று பார்க்கல டயர்டாக இருக்குது. இல்லை மாய் அவங்க வெளில இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்ன ஜோயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். அர்ஜுன் என்ன பண்ணுறேண்ணா? ஒன்றும் பண்ணல, இந்த கையை விட. அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறேன்? நான் உன்னோட அர்ஜுன் ஓயன். இங்கே பாரு, நம்மளுக்கு கண்டி வாங்கின ரிங் அதை நான் என் கையில் எடுத்து போட்டிருக்கேன். அர்ஜுன் என்ன ஓயன், எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன்னு. இதை பார்த்துலாம் நீ பயப்படாத ஓயன், உனக்கு நான் இருக்கேன். அர்ஜுன் ஒன்று நீ புரிஞ்சுக்க, ஒன்று பிடிச்சி அன்னைக்கு லவ் யூ சொல்லலை. என் மாமா உன்னை அடித்தனால பயத்தில் சொன்னேன். லவ் பண்ணல அர்ஜுன், அதுக்காண்டி மாமா பிடிக்கல. எனக்கு என் மாமா பிடிக்காது. உன்னை நான் லவ் பண்ணல அர்ஜுன், சாரி. நான் உன்னை காப்பாற்றுறேன், இன்னொன்று கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் என்னை நினச்சிட்டு இருக்காது. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் எனக்கு தெரியல. ப்ளீஸ் இப்படி பண்ணாத அர்ஜுன். பாருவன், எனக்கு தெரியும், ஆனால் உன்னை நான் ஸ்கூல் டயத்துலேருந்து லவ் பண்ணுறவன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒன்று மட்டும்தான் பண்ணுவேன்ட்டு என் அம்மா அப்பாட்டெலாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீ லவ்வே சொன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியானு தெரியுமா? ரொம்ப இந்த வேர்ல்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான் அர்ஜுன். ப்ளீஸ். இங்கே பாரு, உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும்
உன் மாமா பொறுக்கி அவன் எப்படி டார்ச்சர் ஒன்று பண்ணியிருக்கான்னு இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஓயன். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்க, எனக்கு அதுவே போதும். அர்ஜுன், நீ பயப்பட வேணாம். என்கிட்ட நீ எப்பயும் பேசுகிற மாதிரி பேசு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுவேன் ஓயன், உனக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் கையெடுக்க பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஓயன், என்னை அவாய்ட் மட்டும் பண்ணாத. நீ எப்பயும் போல மாதிரி என்கிட்ட நார்மலாக பேசு. அர்ஜுன், அவருக்கு ஹெட் எனக்கு எதுவும் ஹெட் ஆகாது. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் என்னை லவ் பண்ணலாம். உனக்கு எப்போ என் கூட லவ் உனக்கு புரியுதோ அப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லு. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். லவ் யூ ஓயன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். கண்டியஸோட அர்ஜுன் போகிறத பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறேன்னா என் அக்கா என்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா. இப்போ அர்ஜுன் ஏதோ எனக்கு இப்படிலாம் நடக்குது. அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது. ஃபோன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. அன்னோன் நம்பர். யார் இது? நம்பர் புதுசாக இருக்கு. அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது. கட் ஆகுது. அகெயின் கால் வருது. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, உங்கள் சித்தி, உங்கள் ஆன்ட்டி நம்பர் எல்லா நம்பரும் தெரியும். இது புது நம்பராக இருக்குது. அட்டன் பண்ணதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கால் கட் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. அடி அடியே, நான் ஆண்டி பாட்டி பேசுகிறேன். சொல்லுங்க பாட்டி. ஏ உன் புருஷன்டி உனக்கு கொடுக்க சொன்னேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்காடான்னு சொன்னேன். உன் நம்பரை உங்கள் அத்தைகிட்டேருந்து வாங்கிட்டாண்டி. பாட்டி அவன் கால் பண்ணா ஏதாவது சொல்லி சமாளிடி. காலேஜில் இருக்குது அவனுக்கு தெரியாது. பாட்டி பாட்டி எனக்கு பயமா இருக்கு. அடி அடி ஒன்றும் பயப்படாத. அவன் வீடியோ கால் அடிக்க சொல்லி உன்னை காட்ட சொன்னேன். நாங்கள் தான் காட்டலை. பேசிக்கிட்டு இருக்கையிலே கால் வருது. அந்த நம்பர் தான். பாட்டி கால் வருது. பாருடி பயப்படாம பேசு. பாட்டி ஒன்றும் இல்லடி, தைரியமா பேசு. காலது எடுக்காம விட்டுறாதடி, கிளம்பி வந்தாலும் வந்துடுவான் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி காலை கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பயம் அந்த நம்பர் பார்த்தோன்னே. இல்லைன்னா அவங்கள பார்க்க வந்தாலும் வந்துடுவானுன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. பயத்தோட காலை அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ கேட்குதானடி? கேட்குது. எத்தனை நாடி கால் பண்ணுறது? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? உன்கிட்ட தானே கேட்குறேன். பாட்டி. பாட்டியா? அதனடி வீட்டில் இருக்கையில் இப்போ தான் நீ தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ பாட்டிகிட்ட பேசிட்டுன்ற. எங்கே இருக்க? எங்கடி இருக்க? ரூமில் இருக்க. சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? சரி, நான் பார்க்கணும் போல இருக்குடி. வீடியோக்குள்ள வரியா? இல்லை, எனக்கு தூக்கம் வருது. எவ்வளோ நேரம் தூங்குவேன்? இல்லை, எனக்கு டயர்டாக இருக்கு. பரவாயில்ல, நீ வீடியோ கால் அடி. நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ வாட்டில் தூங்க. இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, கால் பண்ண. இல்லை, நானே கால் பண்ணுறேன். ஏன் நீங்கள் பாரு, ஆயிஷா பாரு. மாஹி ஆயிஷா வட்டிகிட்ருக்கா. ஒயன் ஒயன் கத்திட்டு. நீங்கள் உங்கள் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. மாஹி ஒரு மாதிரி நின்றுட்டா. உங்கள் கண்ணில் டிஎஸ் வருது. உங்கள் கையில் ஃபோன் இருக்கு. ஏன் நீங்கள் பாரு, மாஹி என்கிட்ட தோத்துட்டா. உனக்கு பிடிச்ச பர்பிள் டீடி ஒன்று தான் இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். என்னடி சுங்குடி இருக்க? கேட்குறல்ல சொல்லுடி. உன்னைத்தான் கேட்டுட்ருக்கல, எங்கே இருக்க? உங்கள் கண்ணில் பொதுன்னு தண்ணி வந்துட்டுருக்கு. உங்கள் கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிட்ட கிட்டன்னு நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஆயிஷாவும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிட்டா.